அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு வரப்போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போகின்ற 2 செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கம்மிங் செப்டம்பர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்னென்ன இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z இன்ஃபர்மேஷனாக இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணுன்ற ஒரு டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமா நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏஜ் லிமிட் பற்றின டவுட்ஸ் இருக்கும். இப்போ 2026 என்ன ஏஜ் லிமிட் இருக்குன்ற டவுட்ஸ் இருக்கும். அதே போல் ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபிசிக்கலில் ஹைட்டு செஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன இருக்குன்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸாமோட பேட்டர்ன் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வந்து A to Z இன்ஃபர்மேஷனாக அந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமிட்டி வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கடந்த 2025ஆம் ஆண்டு அஃபீஷியலாக TNUSRB மூலமா அஃபீஷியலாக வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனை அடிப்படையாக வச்சு தான் இந்த பதிவில் நம்ம எல்லா தகவலையும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இப்போ வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க இல்லையா, பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலிமா எடுப்பாங்கன்னா 2ஆம் நிலை காவலர், அதாவது TSP. ஓகேங்களா? TSP AR. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர், அதாவது ஜெயில் வார்டன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஜெயில் வார்டன். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்மேன், தீயணைப்பாளர் மற்றும் மீட்பு பணித்துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த எக்ஸாம் மூலிமா இந்த 3 போஸ்டிங் வந்து இந்த ஃபயர்மேன். ஸோ இந்த 4 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த TNUSRB மூலிமா தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டுக்கு உண்டான பிசிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது TNUSRB தரப்புல இருந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேட் 2 பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 2 2ஆம் நிலை காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர். ஓகேங்களா? செப்டம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாம் டேட் வந்து அஃபிஷியலாக சொல்ல கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம் டேட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த 2026 டிசம்பருக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஏன்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் ரொம்ப ஹெவி. அதனால் வந்து நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குன்ற ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அதாவது மொத்த காலி பண்ணிட்டாங்க. இது வந்து 2025 வந்த வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதலான வேகன்சி தான் வரப்போகுது. ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 to 8000 சம்திங் வந்து வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 வந்து வேகன்சி அதிகமாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து ஒரு சில ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட் கோட்டாவுக்கு வந்து மொத்த வேகன்சியில் சொல்கிறோம். ஓகேங்களா? வார்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வேகன்சி இருக்கும். அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து 7% வேகன்சியும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ஆர்மிக்கு 5% வேகன்சியும், அதே போல் விடோ கேட்டகரிக்கு வந்து 3% வேகன்சியும், தமிழ் வழியில் அதாவது PSTM சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியாக நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளில் நீங்கள் எந்த ஒரு போஸ்டிங்காக, அதாவது TSPயாக இருக்கட்டும், இல்லை வந்து ARஆ இருக்கட்டும், இல்லை வந்து ஜெயில் வார்டன். ஸோ ஓகேங்களா? ஜெயில் வார்டனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஃபயர்மேன், இதில் எந்த ஒரு போஸ்டிங் நீங்கள் செலக்ட் ஆனாலுமே பேசிக் பே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18,200 18,200 அதிகபட்சம் 67,100 ரூபாய் வரையும் வந்து உங்களுக்கு ஊதிய, அதாவது சம்பளம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th, அதாவது 10ஆம் வகுப்பு நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், இந்த பிசி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பு வந்து என்ன இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஓசி ஓப்பன் கோட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/7/2026 அந்த கணக்கின்படி, அந்த டேட்டோட கணக்கின்படி வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 26 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. இதோட டீட்டெயில் ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த டேட்டில் இருக்கேன், நான் என்னால் வந்து வரப்போகின்ற பிசி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அதை டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது உங்களோட அந்த டேட் ஆஃப் பர்த்தோட நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வராது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஏஜ் மட்டும் நம்ம சொல்லிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து BC, BCM, MBC, DNCயில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 28 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதே போல் SC, SCA, ST கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 31 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேவா?
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தவருக்கு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 31 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதை விட நீங்கள் ஒரு நாள் 31 வயசு ஆகிட்டு ஒரு நாள் அதிகமாக இருக்குன்னா கூட உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதை நீங்கள் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசுக்கு உள்ளே இருக்கணும், பிட்வீனில் இருக்கணும். ஒரு வயசு கூட மேலே இருக்கக்கூடாது. இதில் 18 வயசுக்கு ஒரு வயசு கம்மியாக இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது. இந்த ஏஜுக்கு ஒரு வயசுக்கு அதிகமாக இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 47 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதே போல் வந்து அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து பிரிப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 வேக்கன்சி வருது அப்படின்னா 31 வேகன்சி, அதாவது 31%, அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடியதுன்னா ஒரு 310 வேகன்சி வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பிரிச்சுருவாங்க. இதுவே நீங்கள் பிசியாக இருக்கீங்கன்னா 26.5ங்களா, அப்படின்னா வந்து ஒரு 265 வேகன்சி வந்து இந்த கேட்டகரி பிரிச்சுருவாங்க. பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர், அதாவது முஸ்லீம் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 35 வேகன்சி, 1000ல் 35 அந்த மாதிரி வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரிசர்வேஷன். ஸோ அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. ஸோ இது வந்து அதாவது இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் வின்னராக இருந்தாலும் சரி, ரன்னராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஃபார்ம் 2 அதே மாதிரி தான், ஃபார்ம் 3 அதே மாதிரி. ஸோ அதே போல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நான் கிரிக்கெட்டில் வின் பண்ணியிருக்கேன் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் எல்லா போட்டியிலையும் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க, சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலுமே இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வர முடியாது. இந்த குறிப்பிட்ட ஒரு 16 விதமான ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான், சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து நீங்கள் வர முடியும். அதாவது கூடைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். ஓகேங்களா. இந்த 16 வகையான ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்து கொண்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அந்த பேஸில் வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதே போல் வந்து பதவி விருப்ப முன்னுரிமை. ஓகேங்களா. இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே இது ஷோ ஆகும். ஸோ எப்படி ஷோ ஆகும்னா, நீங்கள் வந்து என்ன எக்ஸாமுக்கு வந்து எழுத விருப்பப்படுறீங்க, அதாவது உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வேணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்பி. ஓகேங்களா. ஜாப் நேச்சர் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிஎஸ்பி, அதே போல் வந்து ஏஆர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் வார்டன். ஓகேங்களா. ஜெயில் வார்டன், தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்குங்களா. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நீங்கள் எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. எக்ஸாமில் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் மார்க் வச்சு இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் மூலிமா வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் டிஎஸ்பி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்கிங் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதே போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை வந்து நான் ஃபயர்மேன் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின் போது இந்த ஃபயர்மேனுக்கு உண்டான நீங்கள் கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்கான ஃபயர்மேனுமே உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை நீங்கள் வந்து ஃபயர்மேனுக்கு உண்டான கட் ஆஃப் எடுக்கலன்னா அடுத்த கட்ட ப்ரிஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, அதாவது டிஎஸ்பி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கட் ஆஃப்க்கு உண்டான மார்க் வச்சுருந்தீங்கன்னும் போது இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதுதான் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறைகள். ரிட்டன் எக்ஸாமோட ஒரு தேர்வு முறைன்றது, அதாவது 2 பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து முதன்மை தேர்வுன்ற மாதிரி இருக்கும். செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுன்னு இருக்கும். அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு 80 மதிப்பெண்ணுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ 80 மதிப்பெண்ணில் நீங்கள் 32 மதிப்பெண் எடுத்துட்டாலே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து இது கிளியர் பண்ணலை அப்படின்னா இந்த பேப்பர் நீங்கள் எழுதி 70க்கு 70 எடுத்தாலுமே இந்த பேப்பர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதே போல் முதன்மை தேர்வுக்குள்ள நீங்கள் 70 மதிப்பெண், இந்த 70 மதிப்பெண் ப்ளஸ் வந்து உடல் தகுதி தேர்வில் வரக்கூடிய அந்த 24 மதிப்பெண், இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப்ன்றதை வெளியிடுவாங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் மினிமம் மார்க்கான ஒரு 40%, அதாவது 32 மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ் எக்ஸாமில் இந்த முதன்மை தேர்வில் வரக்கூடிய மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை டீட்டெயிலாக கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கு 80 மார்க்கு. அதில் நீங்கள் 40 மார்க் எடுத்துகிட்டா 40% 32 மதிப்பெண் எடுத்துட்டாலே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. முதன்மை எழுத்து தேர்வில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி ஃபிசிக்கலில் 24 மார்க் எடுத்துட்டிங்கன்னா நல்ல போஸ்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டேட் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் டேட்டில் நீங்கள் ஃபிசிக்கல் எடுத்தோடனே அட்டன் பண்ண முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்.
அதுக்கப்புறம் உடற்கூறு அளத்தல், அதாவது உங்களோட ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உடல் உறுதி தேர்வு, அதாவது அந்த ஈவெண்ட் நடக்கும். அதாவது ரோப் கிளிம்பு, அதே போல் வந்து ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, அதே போல் 400 மீட்ரு, 100 மீட்டர் ரன்னிங் நடக்கும். ஓகேவா? இது வந்து உடல்திறன் போட்டி. சிறப்பு மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்சிசி, என்எஸ்எஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்சிசி வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண், ஓகேங்களா? தேசியம். அதே போல் கேம், அதாவது விளையாட்டு சான்றிதழ், அந்த சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 2 மதிப்பெண் அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. இது எல்லாமே, இந்த மார்க் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு முறைகள், ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு நடக்கும் இல்லையா? எழுத்து தேர்வில் பகுதி 1ன்றது தமிழ் மொழி தகுதி தேர்வு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் 80 மார்க்கு நடக்கும். ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி 80 மார்க் வந்து இருக்கும். சரிங்களா? 80 கொஷனுக்கு 80 மார்க்கு. எக்ஸாம் டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தமிழ் தகுதி தேர்வு. இல்லை நீங்கள் 32 மதிப்பெண் எடுத்துட்டாலே போதும். அதாவது 40% 32 மதிப்பெண் எடுத்துட்டாலே நீங்கள் முதன்மை தேர்வுக்கு வந்து நீங்கள் வேல்யூ ஆகிடுவீங்க. ஸோ அடுத்து நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது முதன்மை எழுத்துத் தேர்வு. முதன்மை எழுத்துத் தேர்வில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் 70 மதிப்பெண் நடக்கும். அதில் பொது அறிவு, அதாவது பள்ளி பாடப்புத்தகத்தில் 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையாக வச்சு அதிலிருந்து உங்களுக்கு 45 கேள்விகள் வரும். ஓகேங்களா? ஸோ 45 வந்து பொது அறிவுக்கு வினாவாக இருக்கும். இந்த 25ன்றது உளவியல் வினாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த முதன்மை தேர்வு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான காக்கி வேட்டை 10 பாக புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? காக்கி வேட்டை 10 பாக புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதை பற்றின அப்டேட்ஸும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முதன்மை தேர்வு. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே ஓவராலாக வேல்யூ பண்ண மாட்டாங்க. இந்த முதன்மை தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண், இந்த 70 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃபே வந்து நிர்ணயிக்கும். அடுத்த கட்டமான நீங்கள் ஃபிசிக்கல் போவீங்களா இல்லையான்றதை இந்த முதன்மை தேர்வு தான் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஸோ ஓகே, நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து 80 மார்க்குக்கு 32 மதிப்பெண் எடுத்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முதன்மை தேர்வு இருக்கும். அதாவது ஸ்கோரிங் ஏரியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 70க்கு நல்ல மார்க் எடுத்துகிட்டு கட் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் கேட்டகரியில் வந்து கட் ஆஃப் நல்லா செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது உடற்தகுதி தேர்வு இருக்கும். ஓகேங்களா? ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பது, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான், ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் டேரெக்டாக நடக்காது. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினலாக, எல்லாமே ஏதாவது ஃபேக்காக இருக்குன்ற மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்ற போது அடுத்த கட்டமான உடற்கூறு அளத்தல், அதாவது உங்களோட ஹைட்டு, ஜஸ்ட் மென்னாக இருந்தீங்கன்னா ஹைட்டு, செஸ்ட் இந்த மாதிரி அளப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஓசி, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் எல்லாமே வரீங்கன்னும் போது உங்களோட ஹைட்டு மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். 1 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டரில் அரை சென்டிமீட்டர் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலுமே, 0.5 சென்டிமீட்டர் நீங்கள் கம்மியாக இருந்தாலுமே எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவே இந்த கேட்டகரியில் வரக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 159 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதுவே வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னும் போது மென்னுக்கு 167 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இதுவே ஃபீமேல் கேட்டகரியாக வரீங்க, இந்த கேட்டகரியே ஃபீமேல் கேட்டகரியாக வரீங்கன்னும் போது 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு மட்டும், மென்னுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து அளப்பாங்க. செஸ்ட்டு எந்த கேட்டகரி இருந்தாலுமே ஒரே மாதிரி தான், அதுக்கு வந்து எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது. சாதாரண நிலையில் வந்து உங்களுக்கு 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் 81 சென்டிமீட்டருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கலாம், மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் மூச்சு உள்வாங்கிய நிலையில், அதாவது மூச்சை நீங்கள் உள்வாங்கிய நிலையில் அந்த செஸ்ட்டோட விரிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 81 சென்டிமீட்டர் உங்களுக்கு நார்மலாக இருக்கணும் போது மூச்சு உள்வாங்கிய நிலையில் 5ன்னும் போது 86 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதுவே உங்களுக்கு நார்மலாகவே ஒரு 90 சென்டிமீட்டர் இருக்குதுன்னும் போது எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அப்படின்னும் போது 95 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஷனில் இருக்கும்போது இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது உடல் உறுதி தேர்வு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலில் 24 மதிப்பெண் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா சரி, இது வந்து எலிஜிபிலிட்டி, இந்த ஸ்கோரிங் ஏரியாவது இது வந்து எலிஜிபிலிட்டி. இந்த 1.5 கிலோமீட்டர் 1500 மீட்டரை வந்து நீங்கள் 7 நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வந்தாலுமே ஓகே. ஆனால் இந்த 7 நிமிஷம் 1 செகண்ட் போச்சுனாலுமே நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இது வந்து மென்னுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் ஃபீமேல் கேட்டகரி இருக்கீங்க, இல்லை எக்ஸ் ஆர்மியாக இருக்கீங்க அப்படின்னும் போது
ஃபஸ்ட்டு ஃபீமேல் கேட்டகரி பெண்களுக்கு பார்த்தலாம். பெண்களுக்கு வந்து 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிஷம் 30 வினாடியில் நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள். இந்த 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே போயிடுச்சு, இப்போ 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னும் போது டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. இதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ஆர்மி இருக்கீங்க, எக்ஸ்ஆர்மி இருக்கும்போது வந்து 1500 மீட்டர் வந்து 8 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து விண்ணப்பதாரர்களுக்கு உண்டான அந்த 24 மார்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து இதில் ஆட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென் கேட்டகரி, மேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுறது ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே உங்களுக்கு கயிறு ஏறுறதா தான் இருக்கும். ஸோ 2 ஸ்டார், அதாவது கயிறு ஏறுறது ஒரு சில மீட்டர், அதாவது 5 மீட்டருக்கு வந்து நீங்கள் குறைவாக ஏறிட்டீங்க, 5 மீட்டர் என்னால் ஏற முடியலன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. ஓகேங்களா, எலிஜிபிள், நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு எலிஜிபிள், பட் இதுக்கு மார்க்கு கிடையாது, 0. அதே போல் வந்து நீங்கள் ஒரு 5 மீட்டருக்கு 5 மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான 6 மீட்டருக்கு, அதாவது 5லேருந்து 6 மீட்டர் நீங்கள் 5 மீட்டர் ஏறிட்டீங்கனாலே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் 4 மதிப்பெண் கிடைச்சிடும். 5 மீட்டரில் நீங்கள் 6 மீட்டர் ஏறிட்டீங்கனாலுமே அந்த சிங்கிள் ஸ்டார் தான். இதுவே நீங்கள் 6 மீட்டருக்கு மேலே ஏறிட்டீங்க, அதாவது 5 to 6 நீங்கள் 6 டச் பண்ணுற வரையும் 5க்கு மேலே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் 4 மதிப்பெண். இதுவே நீங்கள் 6 மீட்டர் டச் பண்ணிட்டீங்க, 6 மீட்டருக்கு மேலே ஏறிட்டீங்கன்னும் போது டபுள் ஸ்டாரு, ஸோ 8 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேல் கேட்டகரி ஹைட், கயிறு ரோப் கிளிம்பு. இதுவே நீங்கள் வந்து நீளம் தாண்டுதல், அதாவது தாண்டுதல் கொடுத்துருக்காங்கல்ல, அடுத்த ஈவெண்ட்டான நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல். ஸோ நீளம் தாண்டுதலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3.80 மீட்டருக்கு நீங்கள் கம்மியாக தான் தாண்டிருக்கீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. 3 சான்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். இது வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த 3 மீட்டருக்கு கம்மியாக 3.80 மீட்டர் குறைவாக தாண்டிங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது, 0 மதிப்பெண். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போயிடலாம், பட் டிஸ்குவாலிஃபைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவே ஹைட்டு செக் பண்ணுவாங்க, உயரம் தாண்டுதல். ஓகேங்களா, உயரம் தாண்டுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.20 மீட்டருக்கும் கம்மியாக தான் நீங்கள் தாண்டுறீங்கன்னும் போது 0 மதிப்பெண். ஓகேவா, இதுவே நீங்கள் வந்து நீளம் தாண்டுதல், அதாவது லாங் ஜம்பில் வந்து 3.80 மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான 4.50 மீட்டருக்கு குறைவாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு 4 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. ஓகேவா, சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நட்சத்திரம் பெறத்துக்கு அந்த மென்னு வந்து ஹை ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4.50 மீட்டர். ஓகேங்களா, 4.5 மீட்டரை வந்து நீங்கள் அதிகமாக தாண்டிட்டீங்க, அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டாரு 8 மதிப்பெண். ஓகேங்களா, ஸோ இதுதான் லாங் ஜம்புக்கு. இதுவே ஹை ஜம்ப் சொன்ன மாதிரி தான், 1.20 மீட்டருக்கு நீங்கள் குறைவாக தாண்டிட்டீங்கன்னா 0 மதிப்பெண். இதுவே நீங்கள் 1.20 மீட்டருக்கு தாண்டிட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். இதுவே நீங்கள் 1.40 மீட்டருக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டீங்க, அதாவது உயரம் தாண்டுதல் தான், ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாரு 8 மதிப்பெண் இருக்கும். ஓகேவா, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மென் கேட்டகரி ரன்னிங், அதாவது 100 மீட்ரு இல்லாட்டி 400 மீட்ரு. ஓகேங்களா, 100 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா 0 மதிப்பெண். இதுவே நீங்கள் 400 மீட்டரில், இது ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 100 மீட்டரில் வந்து 100 மீட்டர் ரன்னிங்கில் 15 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா மார்க் கிடையாது, 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 15 வினாடிக்கு மற்றும் அதற்கு குறைவாக 13.50 வினாடிக்கு அதிகமாக போயிட்டீங்க, இந்த இடைப்பட்ட டைமில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். ஓகேங்களா, இதுவே நீங்கள் 13.50 வினாடிகள் அதற்கு குறைவாக 13.50 வினாடிக்கு நீங்கள் குறைவாக வந்துட்டீங்கன்னா 2 ஸ்டாரு 8 மதிப்பெண். ஓகேவா, ஸோ இதுவே நீங்கள் 400 மீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா 80 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா 0 ஸ்டாரு. ஓகேங்களா, மார்க் கிடையாது. இதுவே நீங்கள் 80 வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக 70 வினாடிகளுக்கு அதிகமாக போயிட்டீங்க, அதாவது நீங்கள் இந்த 80 to 70 இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். இதுவே நீங்கள் 70 வினாடிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 400 மீட்டர் வந்து 70 வினாடிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாரு 8 மதிப்பெண். ஓகேவா, ஸோ நம்ம முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கு. ஓகேங்களா, இது வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கு. இவங்களுக்கு வந்து நீளம் தாண்டுதல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஹை ஜம்ப் கிடையாது, நீளம் தாண்டுதல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு குறைவாக நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா 0 மதிப்பெண். ஓகேங்களா, அதாவது ஸ்டார் கிடையாது, அதே போல் வந்து மார்க்கும் கிடையாது. இதுவே நீங்கள் 3.0 மீட்டருக்கு அதிகமாக தாண்டிட்டீங்க அப்படின்னா, அதிகமாக இந்த 3.75 மீட்டருக்கு குறைவாக இந்த 3.0 மீட்டருக்கு அதிகமாக தாண்டிட்டீங்கன்னா 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். ஸோ இதுவே நீங்கள் 3.75 மீட்டருக்கு அதிகமாக தாண்டிட்டீங்க, இந்த கொடுத்துருக்கிற மீட்டரோட அதிகமாக தாண்டிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்டாரு 8 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எறிதல், குண்டு எறிதல், அதாவது
ஒரு குண்டு கொடுத்துருவாங்க. அந்த சரி நாம சொல்லலாம் குண்டு எறிதல். அடுத்து வந்து கிரிக்கெட் பந்து எறிதல் பார்க்கலாம். இது ரெண்டுத்தில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகேங்களா? ரெண்டுத்தில் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் குண்டு எறிதல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4.25 மீட்டர் குறைவாக தான் நீங்கள் அதை தூக்கி போடுறீங்க அப்படின்னா 0 மதிப்பெண், ஸ்டார் கிடையாது. இதுவே நீங்கள் 4.25 மீட்டருக்கு மேலே 5.50 மீட்டருக்கு குறைவாக நீங்கள் பண்ணிட்டீங்க, இந்த டிஸ்டன்ஸுக்கு இடைப்பட்ட நீங்கள் தொலைவு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். ஓகேவா? இதுவே நீங்கள் 5.5 மீட்டருக்கு அதிகமாக அந்த குண்டை தூக்கி எறிஞ்சிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்டாரு 8 மதிப்பெண். ஓகேவா? தென் வந்து கிரிக்கெட் பந்து எறிதல், அங்கே கிரிக்கெட் பந்து எறிதல், அந்த பேட், அந்த ஸ்டம்பர் பால் அந்த மாதிரி இருக்கும்ல, ரப்பர் பந்து, அந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 17 மீட்டருக்கு நீங்கள் குறைவாக தூக்கி போட்டீங்க, அதுக்கு மேலே போகலை அப்படின்னா 0 மதிப்பெண். ஓகேங்களா? 0 ஸ்டாரு 0 மதிப்பெண். இதுவே நீங்கள் 17 மீட்டருக்கு மேலே 24 மீட்டருக்கு இந்த இடைப்பட்ட இதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் 24 மீட்டருக்கு அதிகமாக அந்த கிரிக்கெட் பந்தை தூக்கி போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்டாரு 8 மதிப்பெண். ஓகேவா? ஸோ தென் வந்து 100 மீட்டர் ரன்னிங் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ 100 மீட்டர் ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்க, 17.50 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 0 ஸ்டாரு 0 மதிப்பெண். இதுவே நீங்கள் 17.5 செகண்டுக்கு மேலேயும் சரி மட்டும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ரன்னிங்கில் வந்து அந்த செகண்ட்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு 4 மதிப்பெண். ஓகேங்களா? இதுவே நீங்கள் 15.5 செகண்டு குறைவா அதுக்குள்ளேயே நீங்கள் ரன்னிங் இந்த 100 மீட்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்டாரு 8 மதிப்பெண் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 100 மீட்டர் சூஸ் பண்ணாமல் நான் 200 மீட்டர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது 38 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா 0 ஸ்டார் 0 மதிப்பெண். இது வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கு அதே அட்டாச்சை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் வந்து 38 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்க, 33 to 38 செகண்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டார் 4 மதிப்பெண். இதுவே நீங்கள் 33 செகண்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க, இந்த 200 மீட்டரை வந்து இந்த 200 மீட்டரை 33 செகண்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்டார் 8 மதிப்பெண் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் அந்த போனஸ் மார்க் சொல்லியிருப்போம்ல, என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா என்ன மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1/2 மதிப்பெண். இதுவே நீங்கள் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 மதிப்பெண், சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண். ஸோ நீங்கள் என்எஸ்எஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மதிப்பெண். ஸோ அடுத்து வந்து நீங்கள் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 இருக்கும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 250 இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த www.tnsurvey.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா தான் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட் மூலிமாவோ அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண முடியாது. எல்லாம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களால் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது அப்ளிகேஷன் எரர் அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னா இந்த கான்டாக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களால் அதை க்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பிசி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த பிசி எக்ஸாம் பற்றின ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் டவுட்ஸ் எல்லாமே இந்த பதிவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போன்ற மாதிரி நம்புகிறோம். ஸோ அந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.